என்னது சவுக்கு சங்கரை கொலை செய்ய திட்டமா அப்படிங்கிறது தான் இப்போ அரசியல் வட்டாரங்களில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்படும் விஷயமாக மாறி இருக்கு. சவுக்கு சங்கர் இது பற்றி ஒரு வீடியோவில் பேசும்போது சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது முதல்ல மிரட்டி பார்த்தாங்க, அப்புறம் வழக்கு போட்டு பார்த்தாங்க, அப்புறம் வீட்டில் அந்த கழிவு நீரெல்லாம் ஊற்றி கலாட்டா பண்ணி பார்த்தாங்க, மிரட்டி பார்த்தார்கள், வழக்கு போட்டு பார்த்தார்கள், வீட்டினுள் மலத்தையும் கழிவு நீரையும் ஊற்றி பார்த்தார்கள். இது எதுவுமே வேலைக்காகலை அப்படிங்கிறதுக்காக இப்போ சவுக்கு சங்கரை முடிச்சிடலாம் அப்படின்னு வட சென்னையிலேருந்து ஆள் இறக்கியிருக்காங்க, ஒரு ரவுடி கும்பலை இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வட சென்னையிலிருந்து என்னை கொலை செய்வதற்காக ஒரு ரவுடி கூட்டத்திடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்தது. எனக்கு இது குறித்தெல்லாம் அச்சம் இல்லை. ஏன்னா நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம், நீதிமன்றம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறது. எனக்கு ஒரு போலீஸ்காரர் தகவல் சொன்னார், கண்ட இடங்களில் காரில் இருந்து கீழே இறங்காதீங்க, கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அது பற்றியெல்லாம் நான் பயப்படலை. ஏன்னா நீதிமன்றம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சவுக்கு சங்கர் பேசியிருக்கார் வீடியோவில். இது பற்றி கார்ட்டூனிஸ்ட் பாலா ஒரு எக்ஸ்தல போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார். அதில் ஆம்ஸ்ட்ராங்கை போல் சங்கரை கொலை செய்ய திட்டம், சங்கர் மீது நம்மில் பலருக்கும் விமர்சனம் இருக்கலாம், ஆனால் சங்கர் போன்றோர் ஆட்சியின் அவலத்தை பேசுவதற்காவது களத்தில் இருக்க வேண்டியவர்கள். சங்கரை எதிர்கொள்ள முடியாத கூட்டம் இறுதியில் நிற்கும் இடம் இதுதான். சங்கருக்கு நீதிமன்றம் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு கார்ட்டூனிஸ்ட் பாலா சொல்லியிருக்காரு. இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.